விசுவாசம்னா என்னன்னா, ம். என் தேவனே என்னை ஏன் கைவிட்டேன்னு சிலுவையில் ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காருப்பா, அவர் தான்ப்பா தேவன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம். என் ம். தேவனே ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு, அதனால இவர் மனுஷன் அப்படின்னு சொன்னா நீ இடறிடுவ. ஆமா, என் ஆமா. தேவனே என்னை ஏன் கைவிட்டாரு அப்படின்னு நீங்க குமாரன் கத்திக்கிட்டு இருக்காரு, பிதான்னு ஒருத்தர் வானத்துல இருக்காருன்னு நீ இடறிட்ட. ஆமா. இவர் அடிக்கப்படவே இல்ல, வேற ஒருத்தர் அடிக்கப்பட்டு அங்க கிடக்குறாரு, அவர் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே பிதா தூக்கிட்டாருன்னு சொல்லிட்டாலும் நீ இடறிட்டார். ஆமா. விசுவாசம்னா என்ன அப்படின்னா, சிலுவையில ஒருத்தர் அடிக்கப்பட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காருப்பா, அவர் தான்ப்பா பிதா அப்படின்னு ஒருத்தன் பாக்குறான்னு அவர்தான் விசுவாசம். சிம்பிள், இவ்வளவுதான். ஆமா, சரியா சொன்னாமா. இவ்வளவுதான் விசுவாசம். இதை இவங்க லாஜிக்கா எப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னா, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டான்னு பிதா குமாரன் இங்க இருந்து கூப்பிட்டு இருக்காரு, அப்பா அங்க இருந்து பார்த்து முகத்தை திருப்பிக்கிறாரு, இப்படி எல்லாம் இவனுங்களா கதை விட்டு அதை ஒரு வீக்குக்கான